ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் அனலைஸ். இன்றைக்கி என்னென்ன மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸில் இன்றைக்கி ஒரு சடன் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஒரு ஸ்மால் பம்பு ஒரு $100 to $200 வரைக்கும் அப்பாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக ஒரு பிட்காயின் ஷார்ட் டைம் அனலைஸ் போட்டிருந்தேன். அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் மார்க்கெட் போயிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல பிரேக் பண்ணி டவுன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி டவுன் ஆகுதுன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக கொஞ்சம் டவுன் ஆக தான் செய்யும். அதே மாதிரி கண்டினியூஸாக அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப் ஆகுதுன்னா அந்த கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் அப்பாக தான் செய்யும். இது பேசிக்காக எல்லாரும் ஷார்ட் ட்ரேட் பண்ணுறவங்க, பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் லிவரேஜ் ட்ரேட் பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி இதை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி போகுது. ஸோ அதை பிரேக் பண்ணி அப் ஆகுறதுக்கு இல்லைனா டவுன் ஆகுறதுக்கு கூடிய சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன மாதிரியான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணி அப் ஆயிருக்கு. அப் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு $200 மேலே வரைக்கும் சடனாக பம்ப் ஆயிருக்கு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக தொடங்கியிருக்கு. இதான் நடந்திருக்கு. ஸோ இதான் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது. இதை பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பார்க்கணும். அடுத்து என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, அப் ட்ரெண்ட் போகுதா, அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அல்ட் காயின்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துச்சு. அல்ட் காயின்ஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ்லாம் பெரிய லெவல் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. 50%, 70, 80% அப்படி சடனாக இன்க்ரீஸ்லாம் ஆகுது மார்க்கெட்டில். பினான்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட்டில் பம்ப் ஆகுது. இதெல்லாம் ஆக்சுவலாக ரியலாக மார்க்கெட் பேஸ்டாக பம்ப் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு வேல்ஸ் பிளே, குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், வேல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை அப் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெரிய பெரிய ஒரு சில டெலகிராம் குரூப்லலாம் அவங்கெல்லாம் டைமிங்லாம் செட் பண்ணி கரெக்ட் டைமில் இந்த காயின்னு சொல்லி பம்ப் பண்ண வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் விங்ஸ், ஓஎக்ஸ், அப்படி ஒரு சில நிறைய காயின்ஸ் லைவாகவே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதே மாதிரி தான் நிறைய மூவ்மெண்ட் பினான்ஸில் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதுதான சேஃபான வேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி பம்ப் ஆகுறதுல நீங்கள் என்ட்ரு ஆகுறது சேஃபான வேயாக இருக்காது. அது சரியான மெத்தடும் கிடையாது. மற்ற எக்ஸ்சேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிலாம் நடக்காது. பினான்ஸ் ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனாலையும் பெரிய பெரிய என்ன சொல்ல நிறைய ஒரு மார்க்கெட் அப்பாகி கொஞ்சம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டா கூட மற்ற நார்மல் ட்ரேடர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வேல்ஸ் பிளே நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இதில் நம்ம என்ட்ரு ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, மார்க்கெட் ப்ரோ நிறைய காயின்ஸ்லாம் அப்பாகுது, இது ரிலேட்டடாக நீங்கள் எந்த இதுவுமே சொல்லலையே, இந்த மாதிரிலாம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பேஸ்டாக இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் அப்பாகிற காயின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ல் 9 காயின் ரிலேட்டடாக எந்தவித நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லைனா ஃபியூச்சர் அப்டேட்ஸோ எதுவுமே இருக்காது. சும்மா டெட்லி, அதாவது நார்மலாக மூவே இல்லாமல் ஒரே லெவலில் அப்படி சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்லேயே போயிட்டு இருந்த காயின் சடனாக பம்ப் ஆகுதுன்னா மோஸ்ட்லி லோ வால்யூம் காயின்ஸாக இருக்கலாம். வால்யூம் கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் சடனாக என்ட்ரு ஆகுறதுனால அப் ஆகும். ஸோ இதுதான் ரீசன். இதை நம்ம அனலைஸ் பண்ணவோ இல்லைனா ஃபைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணவோ ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதையும் தாண்டி இதே மாதிரிப்பட்ட மார்க்கெட்ஸ்லாம் அப்பாகுதா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இருக்கிறேன். அது ரிலேட்டடாக ரீசெண்டாக கூட ஒரு சிலருக்கு ஒரு 10 காயின்ஸ் நான் சூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இது அந்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தவித அப்டேட்ஸுமே இருக்காது. இந்த காயின்ஸ்லாம் ஒரு 10 நாளைக்குள்ளாடி கண்டிப்பாக ஒரு அப் ஆகும் அந்த மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனலைசிங் பர்பஸ்க்காக தான். ஏன்னா மற்ற காயின்ஸ்லாம் அப்பாகுது, அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் பேஸ்டாக இல்லாமலே அப்பாயிட்டு இருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி எதை பேஸ் பண்ணி அப்பாயிட்டு இருக்கு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் காயின்ஸ் கொடுத்துருப்பேன். இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது, பார்ப்போம். ஒரு அரௌண்ட் 10 days வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன்.
என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு வந்து மார்க்கெட்டில் பார்ப்போம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10ல் ஒரே ஒரு காயின் தான் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓஎஸ்டி மட்டும் தான் ஒரு 6-7% வரைக்கும் அப் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸுமே வந்து பெரிய லெவலில் எந்த முதல் மூவ்மெண்ட்டும் கொடுக்கல. ஓகே, அடுத்து அப்போ எப்படி என்ன மாதிரியான ட்ரேடிங் நம்ம வந்து பண்ணால் வந்து கரெக்டான வேயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் நியூஸ் பேஸ்டாக வந்து நீங்கள் பார்க்கணும். என்னென்ன மாதிரியான நியூஸஸ், அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது என்னைக்குமே வந்து சேஃபான வேயாக இருக்கும். அதை தாண்டி இப்போ ஒரு 50% 60% அப் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த மார்க்கெட் ஒரு 10-20% அப் ஆகும்போதே பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ விங்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ 20% அப் ஆகுது, மார்க்கெட் அப் ஆகி போயிட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேட் மீன்ஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே என்ட்ரு ஆகி வெளியே வர மாதிரி ஒரு வெரி 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 ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறதோ இல்லைனா வந்து அந்த காயின்ஸில் நீங்கள் வந்து ஒரு அப்பாகி போன பிறகு நீங்கள் என்ட்ரு ஆகுறதோ வந்து என்னைக்குமே வந்து சேஃபான வேயாக இருக்காது. ஒரு அப்பான மார்க்கெட்டை விரட்டி பிடிக்கிறத விட அடுத்து என்ன அப் ஆகுது, என்ன மார்க்கெட் அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரைட் பண்ணுறது தான் சரியான வேயாக இருக்கும். ஓகே, இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, என்னென்ன காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு வேவ்ஸ் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அடுத்து பீர் காயின் இதில் வந்து ஹார்ட் ஃபோர்க் இருக்குது. சில்காவில் மெயின்லெட் லான்ச் இருக்குது. என்எஸ்எஸ் இதில் வந்து டைட்டான் ரிலீஸ் அண்டு மார்ச் மந்த் வந்து சேட்டலைட் ரிலீஸ் ரிலேட்டடாக அப்டேட் இருக்குது. ஐஓஎஸ்டியில் வந்து மெயின்லெட் லான்ச் அடுத்து நிறைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இருக்குது. இதே மாதிரிப்பட்ட காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த காயின்ஸு எந்தெந்த மார்க்கெட்லாம் வந்து நல்ல வித அப்டேட்ஸ் ஃபியூச்சரில் கொடுக்குது இருக்குது. ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது, அந்த ஈவெண்ட்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, இதையும் வந்து வாட்ச் பண்ணணும். இதே மாதிரி ஒரு காயின்ஸை வாட்ச் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு லாஸ் கொடுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி அப்பாயி போயிட்டுருக்க மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா சடனாக வந்து அது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து அந்த மார்க்கெட் அப்பே ஆகாது. திரும்ப வந்து எப்படி இருந்துச்சோ டெட்டாக அதே மாதிரியே ஒரு மாதமோ 2 மாதமோ சில காயின்ஸ்லாம் வந்து 6-7 மாதம் கூட மூவ்மெண்ட்டே கொடுக்காம கூட இருக்கும். இதே மாதிரி ஆகுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட காசு எடுக்க முடியாமல் பெரிய லாஸ் வந்து ஆகுறது வாய்ப்பு உண்டு. அதே இது இந்த ஒரு நியூஸ் பேஸ்டாவோ இல்லைனா ஒரு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா கூட ஃபியூச்சரில் அந்த அப்டேட்ஸ்லாம் இருக்கிறனால ட்ரேடர்ஸ் வந்து மறுபடியும் என்ட்ரு ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கெட் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் லாஸ் ஆனதை கூட நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி அதுதான் வந்து என்னைக்குமே வந்து சேஃபான வேயாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் இதுதான். எல்லாரும் கேட்டது இந்த சடன் பம்ப் ஆகிற மார்க்கெட்லாம் எப்படி ஃபைன் பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 2 or 3 பேர் என்கிட்ட கேட்டிருந்து எப்படி ப்ரோ சடன் பம்ப் ஆகிறது நம்ம ஃபைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்து சடன் பம்ப் ஆகிறது வந்து ரியலான ட்ரேடு கிடையாது. எல்லாமே வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வெயில்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி பினான்ஸில் பம்ப் ஆகுது. நான் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம்னு. ஒரு வகையில் இது நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் ஒரு வகையில் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த பம்ப் ஆகிறது. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து அப்படியே டெட்டாகவே இருக்கிறத விட ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிறது ஒரு பெஸ்ட் வேயாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுக்காக அந்த வீடியோவே நான் மேக் பண்ணது. சரியான வேணா என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் பேஸ்டாவோ அப்டேட் ஈவெண்ட் பேஸ்டாவோ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு வந்து ஒரு டெக்னிக் அனலைஸோ நான் ஷார்ட் அண்ட் ரைசன்ஸ் ஃபாலோ பண்ணியோ இதே மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது சரியான வேயாக இருக்கும். அதுலேயும் வந்து இப்போ ஒரு காயின் வந்து இப்போ சில்கா எடுத்துக்கலாம். சில்கா வந்து நான் ஃபஸ்ட்டு 500 சம்திங் சந்தோஷி போயிட்டு இருக்கும்போதே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது மெயின்லெட் லான்ச்சுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்து குரூப்பில் ஒர்க்காக போட்டிருந்தேன் போஸ்ட்டு. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவே கொடுக்கல. ஸோ வந்து மார்க்கெட் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு காயின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண உடனே, அதாவது இப்போ யாராவது சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு காயின்ஸ் ஒரு 5 காயின்ஸ் சொல்லிடுறேன்னா அந்த 5 காயின்ஸும் வந்து சடனாகவே மூவ்மெண்ட்டு கொடுக்கணும், சடனாகவே அப் ஆகணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் நியூஸ் பேஸ்டாவோ இல்லைனா ஒரு ஈவெண்ட் பேஸ்டாவோ இல்லைனா ஃபியூச்சரில் அந்த காயின் அப் ஆகும், ஏதாவது ஒயிட் பேப்பர் ரிலேட்டடாக ரோட் மேப் ரிலேட்டடாக இதே மாதிரி வந்து அப்டேட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா வந்து சடன் பம்பு சடன் மூவ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது.
ஆனால் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் ஆகி போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய மார்க்கெட் எடுக்கலாம். சில்க் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸாகவே நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 7 டேஸாகவே பாருங்கள், மார்க்கெட் வந்து அப் ஆகி லாஸ்ட்டில் 635 சந்தோஷம் வரையும் போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 615. இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு நேற்று கூட சொல்லியிருப்பேன். ஹையஸ்ட்டாக வந்து 586 வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. ஸோ வந்து இதே மாதிரி காயின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக இங்கே நிறைய காயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எந்தெந்த அப்டேட் இருக்குது. கூடிய போனால் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே உள்ள காயின்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் அப்பாகி போயிட்டு இருக்குன்னா அந்த மார்க்கெட் எப்போ டவுன் ஆகுது அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓவர் சோல்ட் ஆகுற நேரமோ இல்லைனா ஒரு வந்து மார்க்கெட் வந்து சடனாக வந்து பிடிசி வந்து சடனாக வந்து எப்போவாது இவன் வந்து இந்த 3800 பக்கத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சடனாக வந்து 3600 இந்த சப்போர்ட் ரேஞ்சு வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா வந்து அல்ட் காயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மார்க்கெட்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேஸ்டாக எந்தெந்த மார்க்கெட்லாம் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்லாம் வந்து எந்தெந்த மார்க்கெட் டவுன் ஆகிருக்கோ கரெக்டாக நீங்கள் அதில் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷுவராக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நல்ல மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, என்எஸ்எஸ் இருப்போம். இது வந்து 965 போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 935 இருந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 885 86 இந்த ரேஞ்சில் தான் இருந்து 100 சந்தோஷம் அப்போ ஆயிருக்கு ஷார்ட் டைமில் ஒரு 2 or 3 டேஸில். ஸோ இந்த காயின்ஸ்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணிப்பாங்க. மார்க்கெட் எப்போ டவுன் ஆகுதோ கிராஷ் ஆகுதோ இந்த டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆகிற மார்க்கெட்லாம் இதே மாதிரி நியூஸ் பேஸ்டான மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எடுக்கிறது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்கெல்லாம் இதே மாதிரி நியூஸ் ஈவெண்ட் பேஸ்டாக அந்த காயினில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் கம்மியாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கேன் என்ட்ராகாமல் ஓரளவு டவுனில் வந்த பிறகு நீங்கள் என்ட்ரானீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சரியான வே. நீங்கள் வந்து ஒரு சடன் பம்பிங் எல்லாம் சடன் டம்பிங் இதிலலாம் என்ட்ராகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியான வே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் கேட்டதுக்காக வேணால் ஸ்விங் ட்ரைடோ இல்லைனா அதே மாதிரி வெரி ஷார்ட் டைமில் என்ட்ரு ஆகிட்டு வெளியே வர மாதிரியே வேணால் நீங்கள் ட்ரைட் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் சொல்கிற வே தான் வந்து கரெக்டான வே. இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியலை. நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது நான் சொன்னது ஓகே அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.